கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. தகப்பனே, வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கத்திலிருந்து வாழ்ந்திருக்கும் ஆண்டவர். சங்கீதம் 107:19-20. ஆபத்தில் அவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள், அவர் கூப்பிடுகளை கேட்டவர்களுக்கு வாழ்வு கொடுப்பேன். என் வார்த்தையை சென்ற வார்த்தை அனுப்பி. ஏசாயா 55 என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெறுமையாய் வராது. அந்த வார்த்தை என்ன நோக்கத்தோடு கடந்து போச்சோ அந்த நோக்கத்தோடு கடந்து வரும். அந்த வார்த்தை இருபுறம் கருப்புள்ள வார்த்தை. அதுதான் யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனுக்கு வார்த்தை தான். அதான் யோவான் 1 ஆதியம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் கடவுள்னார். அவ்வளவுதான் வார்த்தை. அதுதான் சர்ச்சில் ஜீசஸோடைய படமோ யாருடைய படமோ வைக்கக்கூடாது. ஒரு சென்ட் பால்ஸில் போனால் பவுலுடைய சர்ச்சி படம் இருக்கும். நாளைக்கு அடைக்கலான பெரிய சர்ச் இருக்குது, டிஎல்சி சர்ச் பர்சாவத்தில் காணாசைக்கு பெரிய சர்ச், பெரிய ஜீசஸ் ஃபோட்டோ கல்வாரியில் போகிற மாதிரி இருக்கும். அவங்க பெட்டிஷன் அதெல்லாம். ஆனால் அவங்க அந்த படத்தை வச்சுருக்காங்க, ஆனால் வார்த்தை தான் முக்கியம். இயேசு என்பவர் எப்படி இருந்தாலும் யாருக்குமே தெரியாது. இப்படி இருந்திருக்கலாம் இருந்தால் அவருடைய படம், ஆனால் வார்த்தை தான். அதான் யோவான் 1 தேவனுக்கு இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டானது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு. அந்த வார்த்தை தான் நமக்கு ஒளி. அதுதான் என்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். எப்பவுமே எந்த இக்கட்டான நேரத்திலையும் உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகத்துக்கு வரும்? சங்கீதம் 23 நாடிஸ்மை ஷெப்பர்ட், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன் சங்கீதம் 91 சொல்லுங்க, உன்னதமான மனைவி இருக்கிறவன். எப்பவுமே என்ன வசனம் உங்களுக்கு தெரியும்? என் ஆத்மாவே 103. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு என்ன ஞாபகத்து வருதோ அந்த இடத்துல நீங்க ரேசிங் நிலையில் நிற்கிறப்போ, ரேசிங் கிடைக்காதோ ஒரு ஏக்கத்தில் இருக்கிறப்போ இந்த வார்த்தையை சொல்லி ஜோமணிக்கு போனாலுமோ நீங்கள் போகிறவரே இந்த மூட்டை குறையாது இருக்கும். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறப்ப நீங்கள் உட்கார இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ, ட்ரெயினில் ஊருக்கு போகிறோம் சீட்டு கிடைக்கும், அன்ரிசர்வில் போகிறோம், பஸ்ஸில் போனால் காசு அதிகம், ட்ரெயினில் போனால் காசு கம்மி, உட்காராத இடம் கிடைக்கும் நினச்சி ஜோமணிட்டு போக உட்கார இடம் கிடைக்கும். ஏதாவது ஒருத்தர் இருந்தாலும் இடம் தருவார், நிச்சயமாக தருவார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். நானே என் மனைவியாக முதலாவது ஐயமஸ்ரீ விசிட் போகிறோம். டோனக்கல் பிஎஸ் அசரியா ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு டைசிஸ். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபீல்டு விசிட். போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால் ட்ரெயினில் டிக்கெட் போட்டோம். கம்மங்கிற ஊர்லேருந்து, அதாவது ஹைதராபாத் சென்னை சார்கன் எக்ஸ்பிரஸ் ஓடுது, இந்த வழியாக தான் போகும். கம்மங்கிற ஊர்லேருந்து டிக்கெட்டு போடுறப்ப வெயிட்டிங் லிஸ்ட் 1, பிளாட்ஃபார்ம் போகிற வரையும் வெயிட்டிங் லிஸ்ட் 1 தான். வெயிட்டிங் லிஸ்ட் 1 கன்ஃபார்ம் ஆகி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த ஊரில் போட்டாலே 2 தானே, அந்த 2 பேரும் ஒருத்தன் கேன்சல் பண்ணால் தான் கிடைக்குமா? அது கிடைக்கவே கிடைக்காதா? அப்போ ஃப்ளைட் டிக்கெட் பார்க்குறப்ப 2500 விஜயோட. சரி ட்ரெயின் கிடைக்கல, அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் வரலன்னு பார்த்தா 12500. ஒரு 7 மணிக்கு அந்த ஊருக்கு போயிட்டோம். பிளாட்ஃபார்முக்கு நான் துணைவியார் ஜென்ரல் செக்ரட்டரி அப்படியே துணைவியார். போனதுலேருந்து என் மனைவி சொன்னேன், காசு போகுதுன்னு நீ டிக்கெட் போடலை பாரு, எப்படி ஊருக்கு போகிறோம்? 14 மணி நேரம் ட்ராவல், எப்படி போகிறோம்? எந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு, எப்படி போகிறோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் என்ன செய்யறதுலாம் சொன்ன வார்த்தைக்கு இப்படி போய் பண்ணிக்கலாம். 2500 டிக்கெட் ஃப்ளைட்டில் போட்டுக்கலாம். ஆனால் போடலை. எதுக்கு 2000 அவங்க 2 பேர் ட்ரெயினில் போகிறாங்க, அவங்க கூட போயிடலாம். இது 1000 டிக்கெட்டு, கூட 1500 தான். தனியாக போகணுமே, நம்மளை கொண்டு விஜயவாடாவில் ஃப்ளைட் ஏற்றணுமே, எப்படி போகிறது? 2 பேருக்கும் ஏற்கும், எனக்கு ஏற்கும். ஏன்னா கார் சொன்னால் விஜயவாடாலேருந்து கார் வந்துடும், ஃப்ரீயாக ஒரு கார், அவங்களோட போயிடலாங்கிற ஒரு
அசட்டு நேரம் கடவுள் கத்தை பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் நம்ம பார்த்துக்கொள்வார். பெரிய ஒரு சட்டம் செய்யலாம். ட்ரெயின் டைமுக்கு வந்துருச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்டு உள்ளே ஏறணும். அந்த டிடி வந்து 32 கிலோ தான் இடம் இருப்பார். எனக்கு மறக்கல உட்காந்துருக்கார். பிறகு உட்கார வச்சவங்க உட்காந்துருக்கார். ஒரு சீட்டில் அப்படி ஏறி இருந்தாங்க. குழு இது மாதிரி இதுன்னு ஆடியோ சீட்டில் உட்காந்துருக்காரு. வெள்ளை பேண்ட்டு கருத்து சட்டை டிடி ஏறினவொன்னு கேட்டேன். அவர் தெலுங்கு, நான் தமிழ். தெரிஞ்ச இங்கிலீஷில் அவர்கிட்ட பேசினேன். தெரிஞ்ச இங்கிலீஷ், தெரியாத தமிழ், தெரிஞ்ச தெலுங்கு அரையா. உடனே ஒரு சீட்டை சொல்லிட்டார். உள்ளே போனவொடனே இந்த சீட்டில் போய் பாருங்க. இன்னொரு சீட்டு விஜயவாடா 1-2 ஹவர்ஸில் வரும், வந்தவங்க இருக்காங்க. நான் விஜயவாடாவில் இறங்கிடுவேன், அந்த டிடி வரும் இருக்காரு சொல்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு என்ன இருக்கிறார்? அவர் என்ன நினச்சிருக்கிறார்? தன்னை கர்த்தர் நம்மை சூப்பர் வசனம் 115 12 136 23 தாழ்மை நம்மை தாழ்மை நினைத்தவரை ஏறினோடனே இந்த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் தாண்டி மனைவி படுத்து தூங்கியாச்சு. நானும் ஜிஎஸும் ஒன்றா உட்காந்து நிற்கிறோம். விஜயவாடா 1.5 மணி நேரத்தில் வந்துச்சு. எங்களுக்கு ஸ்வீட்லாம் வந்து விஜயவாடாவில் அது எப்படினாலும் விஜயவாடா இருந்து தான் ஆகணும். கரெக்டாக விஜயவாடாவில் வேற டிடி ஏறினார். ஏறப்போய் சீட்டு கூட சொல்லிட்டாரு, நாங்கள் காசுலாம் கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் எப்போவுமே ஆண்டவர் நோக்கி அதான் சொல்கிறார். இறைமையா 33:3 சொல்லுங்க. கால் அப்பாங்க என்னை நோக்கி கொடு. அதுதான் வேதாமத்துடைய சென்டர், மையப்பகுதி. வேதாமத்துடைய மையப்பகுதின்னு சொல்கிறேன். நான் ஆராய்ச்சி பண்ணல, மற்றவங்க சொல்கிறத கேட்டு சொல்கிறேன். வேதத்துடைய மையப்பகுதி அதுதான். என்னை நோக்கி கூப்பிடு. கால் அப்பாங்க வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நமக்கு யூஸ் த பெர்மிஷன். நம்ம கூப்பிட்டதுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. நான் அறியாததும் எட்டாதுமான நமக்கு எட்டவே எட்டாது. ஆனால் அந்த பெரிய காரியங்களை அவங்க என்ன பண்ணுவார்? அந்த மாங்காவா நம்மளால பிடுங்க முடியாது. ஆனால் பிடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருவார். உயரமான இடத்துல இருக்கு. எங்கள் கம்பெனி மேலே வீட்டில் பெருங்காயக்கம் ஒரு மாமன் கொஞ்சம் கொய்யா மரம் இருந்துச்சு. ரொம்ப தூரம் தள்ளி ஒரு கொய்யா காயாக இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும், எடுக்கவே முடியாது. ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுன்னா ஒரு சகோதரி எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தாங்க. எடுக்கவே முடியாது. அதான் அறியாது வெட்டாதமான பெரிய காரியங்களே வாழ்க்கை செய்யுமாங்க. அதுதான் சங்கீதம் 18:1 சொல்றாரு. என் பெலனாகிய கர்த்தாவே என்ன சொல்றாரு? அந்த 3வது வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. 18:3 துதிக்கி பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால என் எனிமீஸ்ல வெளியே வந்துடுவாங்க. இவ்வளவு அருமை. என் பெலனாகிய கர்த்தர் நீ தான் செத்து. அந்த செத்துல தான் தாவீது சொல்றார் கோலியாத்த, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறார், நான் ஆராதிக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன். இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ். அதுதான் இந்த போட்டு துதிக்கி அவரை நான் பிரைஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நீங்க பிரைஸ் பண்ணி ஆண்டவரை துதித்து அதான் கர்த்தரை துதிங்க. அதான் சங்கீதம் 136:1 வாசித்தீங்கன்னா கர்த்தரை 2-3 வருஷம் அதைத்தான் சொல்றோம். அதுதான் சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை தோற்றுறீர்கள். நம்ம எப்பவுமே கர்த்தரை நோக்கி துதிக்கிறப்போ அவர் எல்லா நிலையும் வாழ்ந்து கொடுக்கும் உள்ளார்கள். அந்த 18:6 வாசிங்க. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு நாங்க எங்க சத்தத்தை கேட்கிறாரு? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். இங்கிருந்து நம்ம சத்தத்தை என்ன பண்றாரு? ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ரிசீவ் பண்ணிட்டு ஆண்டு வச்சா அதுதான் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 17. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை காட்டி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி
முதல்ல சொல்லுங்க. நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை காட்டி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னை பொல்லாத வழியை விட்டு திரும்பினார். என் அவருடைய நாமத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஜீசஸுடைய நாமத்தை வானத்தில் படைத்த ஆண்டுடைய நாமத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் நம்மளை ஹம்பிள் பண்ணணும். ரொம்ப ஹம்பிள் பண்ணி அவரை நோக்கி ஜெபம் பண்ணி, ஜெபம்னா நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஒரு வீடு கட்ட முடியல, இல்லை கடன் பிரச்சனை இருக்கு, இல்லை உங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் நடந்த பிள்ளை வாழா வெட்டி அங்கே வந்திருக்கிறா, இல்லை என் மகன் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறான், என் கணவருக்கு உள்ள வியாதி இருக்கு, எனக்கு தொழிலில் உள்ள லாஸ் இருக்கு, எனக்கு விரோதமான செய்வனை கட்டுகள் கேட்டிருக்கு, அதனால என் குடும்பத்தில் ஒரு அமைதியில்லாத சூழ்நிலை, நான் இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோதான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்கல. அப்போ ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம். அதுதான் ஜெபம். ஜெபம் பண்ணிட்டு அவர் இருக்கிறாரா தேடணுமா? சீக் டு த ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய முகத்தை தேடணுமா? அவர் இருக்கிறாரா அந்த முகத்தை தேடிட்டு அவர் இல்லை. அதுதான் நீதிமொழிகள் 15. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, துன்மார்க்கர் கர்த்தர் தூரமாக இருக்கிறார். துன்மார்க்கருடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, ஆண்டுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஏன்னா அவங்கெல்லாம் என்கிட்ட இல்லை. அப்ப நம்முடைய நினைவுகள் என்னன்னு கேட்டுட்டு அப்ப நம்முடைய ஆண்டவர் முகத்தை தேடி ஆண்டவர் இல்லை, நான் ஜெபத்தை கேட்கறது பொல்லாத வழியை விட்டு பாவனுடைய வழியை விட்டு. அதுதான் சங்கீதம் ஒன்று. துன்மார்க்கருடைய ஆலோசனை இடவாமலும் ரொம்ப சூப்பர் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனை do not advise for devil. துன்மார்க்கம் வழியிலேயே நிற்க கூடாதா, உட்காரவும் கூடாதா. கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய வேதம் அதுதான் 2 நாளும் 7ஆம் அதிகாரம். தன்னுடைய துன்மார்க்கத்துடைய வழியை விட்டு கர்த்தத்தை நீங்க திரும்பி பார்க்கிறப்போ நிச்சயமா இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நம்முடைய தாழ்வை நினைத்ததை நோக்கி பாருங்கள். நிச்சயமா அவர்கள் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். விசுவாசத்தோடு ஆண்டுடைய சன்னிதானத்தில் தகப்பனே எங்களுக்கு ஒரு பிளஸ் பண்ணுங்க நீங்க கேட்கிறப்போ அவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். ஸ்டாண்டர்ட் ஆகி ஓனர் உலகத்துல பெரிய பணக்காரர் ராக்பெல்லர், அவர் பெயர் ராக்பெல்லர். அவர் தான் முதலாவது இந்த சிபிசி இருக்குல்ல, இதே மாதிரி கம்பெனியை உலகத்தில் வச்சது. பூமிக்குள்ள இருக்கு ஆயிலை எடுத்து அதில் பெட்ரோல், டீசல், பலவிதமாக சோப் ஆயில், நிறைய வெரைட்டி பிரியும். அதுதான் உள்ள பைப்பு. அப்படி எல்லாத்தையும் பிரித்து கடைசியில் வேஸ்ட்டு தான் மேலே போய் எரியுது. அது வெளியே விட்டா செத்து போகும். அதனால் அதை எரிய வைக்கிறாங்க, மேலே போய் எரியுது. இதே மாதிரி உலகத்தில் அமெரிக்காவில் முதல்ல அவர் ஆரம்பித்தார் ராக்பெல்லர் ஸ்டாண்டர்ட் ஆயில். அப்போ இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை. நான் சொல்வது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது அன்னைக்கு உள்ள வண்டிகள் கிடையாது. அப்போ தான் வண்டி வருது. கடைசியாக ஒரு கருப்பு ஆயில் அதுலேருந்து வருது. அது பயங்கரமான ஸ்மெல், நாட்டம், ரொம்ப ஸ்மெல். அது கொண்டு பூமிக்குள்ள விட்டா திரும்ப தண்ணி வழியாக வெளியே வருது. கடல்லையோ ஆற்றுலையோ விட்டாங்க இருக்க உயிரினங்கள் செத்து போகுது. எந்த விதத்திலையும் அதை யூஸ் பண்ண முடியல. எரிச்சா அதுலேருந்து பயங்கர ஸ்மெல். லெடி மக்கள் சுற்றி இருக்க 100 கிலோமீட்டர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப கண்ணீரோடு இருக்காரா, ரொம்ப ஜோம் பண்ணாரா. ஜோம் பண்ணுறப்போ ஒருத்தர் வந்தாரு, ஒரு இன்ஜினியர் ஒன்று கையில் கொடுத்தாரு. வெள்ளை கலராக இருந்தது. அதை ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்தா சென்ட் ஸ்மெல் இருந்துச்சு. சென்ட் ஸ்மெல் அதில் வருது. வாட் இஸ் திஸ்னாரு. அப்போ சொன்னார்,
இது வேண்டான்னு நீங்கள் கொடுத்த குருகாயம். நீங்கள் வேண்டாம் வெளியே விடுறீங்கன்னா என்ன செய்ய அதைத்தான் இது ஒரு கெமிக்கல் போட்டது இப்படி மாறுதுன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனியாக மாறிச்சான். ஒருவேளை அதுதான் எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல உமது நாமத்திற்கே மகிமை வரப்படும் சங்கீதம் 111 சொல்றாரு. சொல்லிட்டு this is do not walk, this is do not speak. அது நடக்காது, கேட்காது, ஒன்றும் பண்ணாது. ஆனால் கர்த்தரே நீரே ஆண்டவர். 6 குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தாழ்வை நினைத்தவரை அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஏசாயா 64:8 வாசனா வாசிங்க. ஏசாயா 64:8. இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தின் கிரியை. இப்போது எங்களுடைய பிதாவே, நாங்கள் களிமண். ஏசாயா தீர்க்கன் சொல்றாங்க, நீதான் எங்களை உருவாக்கியிருக்கீங்க. ஒரு தாயின் கருவியில் ஒரு ஷேப்போ, ஒரு ஆணா பெண்ணா, வெள்ளையா கலரா, அழகாவா, கண்ணு பெருசா, கண்ணு சின்னதா, மண்டை பெருசா, கால் பெருசா, எதுலாம் எப்படி இருக்கணும் அவரும் உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் ஒரு தரத்திற்கு இதோட ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் ஃப்ரம் இந்தியா, சைனா அவர் போட்ட மாதிரி ப்ராடக்ட் ஃப்ரம் லார்ட், கடவுள். தரத்திற்கு எப்படின்னா, ஒரு களிமண் பேசு, ஆர்வத்திலிருந்து பேசு. ஒழுங்காக ரோட்டில் இருந்துகிட்டே இருந்தேன்னா ஒருத்தர் வந்தாரா, பாண்டு கொண்டு வந்தாரா, மம்பட்டி எடுத்தாரா, அதை வெட்டினார். என்னடா ஒழுங்காக இருக்கணும், எதை எடுத்து வெட்டினாரு, மம்பட்டி எடுத்து வெட்டினாரு. வெட்டானே ரொம்ப வலிச்சுது. வெட்டினா எப்படி இருக்கும், சும்மா இருக்க வெட்டினா அடுத்த அப்படி ரொம்ப வலிச்சுது. அப்போ வெட்டானே நினைச்சேன். ஆனால் கீழே பல கால்பட்டு வெளிப்பட்ட எண்ணெய் வெட்டி வேதனைப்பட்டேன். வேதனைப்பட்ட பொழுது அதை ஒரு பாண்டில் போட்டு கொண்டு தலையில் தூக்கி வச்சு நேசம். ஆனால் எத்தனோ விதிப்பட்ட எண்ணெய் தலையில் தூக்கி வைத்து சுமத்துகிறீரே, என்ன ஆனந்தம் தெரியுமா, பயங்கரமான மகிழ்ச்சி. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனாரு, கீழே பொத்து போட்டாரு, நின்றுகிட்டே கீழே பொத்து போட்டான். தூக்குற மாதிரி தூக்கி கீழே போட்டா தக்காளி வெடிச்ச மாதிரியும் இல்லை ஜர்பீஸ் வெடிச்ச மாதிரியும் வெடிச்சு போகும். எப்படி வடிச்சிருக்கோம் அது சொல்லிச்சு. அங்கே இருந்தாலும் இருந்திருப்பேன், இங்கே தூக்கியாலே நீ போட்டியப்பா, என்னப்பா நியாயம் போட்டு போயிட்டான். போனவன் அடுத்த நாள் வந்தான், தண்ணி குடித்தான், தையா தக்கான்னு மிதிச்சான். என்னடா இது இப்படி மிதிக்கிறியப்பான்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். 2 நாள் விட்டான். 2 நாள் விட்டு அதை உருண்டையாக்கி ஒரு வட்டில் கொண்டு போய் வச்சுட்டான். வட்டில் கொண்டு போய் வச்சவன் என்ன பண்ணான், சுற்றான். சுற்றிக்கிட்டே இருந்தான். ஒரு கையில் சுற்றுறான், ஒரு கையில் அதை ஒரு ஷேப் பண்ணான். ஷேப் பண்ணி மீதியான மண்ணெல்லாம் எடுத்து தூரமாக போட்டான். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப மயக்கமாக சுற்றுறான் ஸ்பீடாக. ஆனால் ஒரு ஷேப் கொடுத்தேன். ஒன்றுமே இல்லாமல் பலரால் மிதிக்கப்பட்ட எண்ணெய் தலையில் தூக்கி கொண்டு போய் கீழே போட்டானேன்னு வருத்தப்பட்டது மிதிச்சானேன்னு வருத்தப்பட்டது இல்லாமல் அது ஒரு ஷேப் ஆக்கிட்டாரு. இப்போ அது ஒரு ஷேப் ஆயிடுச்சு. ஆனால் தோற்ற மாட்டவே. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணா, சுற்றி நெருப்பு போட்டுட்டான்.
தீனால என்ன பண்ணிட்டான்? சுட்டுட்டாங்க. என் உடம்பெல்லாம் வெந்து போச்சு. இதெல்லாம் இப்படி சாகடிக்கிற வேகடிக்கிற நினைச்சுக்கிட்டே இருந்தேன். 4 நாள் கழிச்சு அதை எடுத்து அதை வார்னிஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து கொண்டு ஷோகேஸில் வச்சா ஒருத்தர் வந்தார். 1 லட்சம் ரூபா கொடுத்தது வாங்கிட்டார். எவ்வளோ வாங்கி போனார்? 1 lakh. 1 lakh கொடுத்துட்டே வாங்கி போயிட்டாரு. அந்த கூட்டை அழகா கோபுரத்தில் கூட்டை வச்சுட்டாங்க. இதுதான் நீ சங்கீதம் 136 எழுச்சி போனது. நம்மை தாழ்மையில் இருந்ததை நினைத்ததை கத்தரை அவர் நம்ம பிளஸ் பண்ண போறாரு. அவரை துதிங்க. ஒன்றுமே இல்லாத தாவீது சங்கீதம் 78:70 சொல்றாரு, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களை எடுத்து தம்முடைய மந்தையாகிய தம்முடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு அழைச்சு வர்றாரு. தெரிந்து கொள்ளும் ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. அங்கிருந்து டுக் பண்றாரு. ஒரு ராஜாவாக மாற்றுகிறார். அதுதான் ஆண்டவர். அதுதான் அந்த ஆண்டவர். சிறுவை குடும்பத்தாரே, ஆளும் குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள். ஒன்றுமில்லாத இருக்க நமக்கு ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஒரு வாழ்வு கொடுத்து நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவனை தாழ்மையில் நினைத்திருக்கிற ஆண்டவற்ற தகப்பனே, நீர் எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனேன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் ஆதியாகமம் 26. எங்கள் அப்பா கிணறுன்னு அவர் அந்த கிணத்துல போனார். அது வெட்டினார். அந்த 26:12 ஈசாக்கு விதவையைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா விதைக்கிறோம், அது முளைக்குதா முளைக்கலையான்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. விதைக்கவில்லை நம்முடைய தலைமை. அதுதான் சங்கீதம் 126 அள்ளித்து விதை கண்ணீரோடு விதைக்கிறார், கம்பீரத்தோடு அறுத்து வருகிறார். ஒரு வியாதி வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போது அப்படிப்பட்ட கஷ்டத்துல அந்த விதைய அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லாமல் இருந்தேன்னா ஒன்றுமே காஞ்சி போதே எங்கள் அப்பா விதைச்சாருன்னு அதை போய் நான் விதைச்சேன். ஆனால் விதைச்ச உடனே அது எங்கே இறந்தான்னு அபிலேக்கு குடும்பத்தார் வந்தான். அப்போ கேராக்கு திரும்ப வந்து அங்கே ஒரு துறவு வைக்கிறார், அங்கே ஒரு கிணத்து வைக்கிறாரு. திரும்ப அதையும் எங்களுடைய கிணறு ஓடுறான்னு சொல்கிறான். அப்புறம் ஏசேக்குங்கிற இடத்துக்கு வர்றான், அங்கேயும் விரட்டிடுறாங்க. சித்தனாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு, அங்கேயும் வெட்டிடுறாரு. கடைசியாக ரெகோபோத் வராது. அன்று ராத்திரியிலே ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன் ஊழியக்கான ஆபிரகாமுக்கு உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை மல்டிஃபை பண்ணுவேன். உன் சந்ததி என்ன பண்ணுவேன்? எங்கள் பிரதர் சென்னைக்கு வரப்போ ஒருத்தர், அதுக்கப்புறம் 3வது பிரதர் டாக்டர் ஜெய்சிங் வர்றார் கூட, 11th முடிச்சு. அதுக்கப்புறம் 3வது அண்ணன் 2வது அண்ணன் வர்றாரு. அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் வரோம். அதுக்கப்புறம் அப்பா வர்றாரு. நேற்று ராத்திரி உட்காந்துருக்கும்போது நினச்சேன், 4 பிரதராக வந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு 20 பிள்ளைகள், 11 பிள்ளைகள். 4 பேருக்கும் 11 பிள்ளைகள், 11 பிள்ளைகளுக்கு 20 பிள்ளைகள். நேற்று ராத்திரி நான் படுக்கிறப்போ 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் பேர பிள்ளைகள்லாம் வெளியே கீழே ரூம் ஃப்ளோரில் ஒரே ஆட்டம் பாட்டு. நான் 2nd ஃப்ளோரில் இருக்கிறேன், என் ரூமை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். சத்தம், ஆட்டம், சந்தோஷம். காலையில் சொல்கிறேன், நான் 5 மணிக்கு தான் வச்சாங்க. அப்போ தான் நினச்சேன், ஒருத்தராக வந்தார், ஒன்றும் இல்லாமல் வந்தார். அவங்க 2 பேர் ஆனாங்க, அப்புறம் 3 பேர் ஆனாங்க, அப்புறம் 6 பேர் ஆனோம், 7 பேர் ஆனோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு 11 பிள்ளைகள். 11 பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 20 பிள்ளைகள். இன்னொரு 4 வருஷம் பேரம் பேத்தி அவங்களுக்கு திருமணம் ஆகிடும். அதுதான் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26:24 5 லை
மல்டிப்ளை பண்ண ஆண்டவர். எங்கள் அப்பாவுடைய கடவுள், எங்கள் அம்மாவுடைய கடவுள், எங்கள் தாத்தாவுடைய கடவுள். எங்கள் தாத்தா எப்படின்னா பரங்காலத்தில் ஊர் கடை இருக்கும். அந்த ஊர் கடைக்கு பதில் ஜோனா இருக்கவங்களை கூப்பிட்டு வருவாங்களாம். எங்கள் தாத்தா வீட்டுக்குள்ளே உள்ளே உட்காந்துருப்பார். அங்கே வர்றப்ப அந்த பேய் ஓடிடுவான். அந்த கிணத்தை தாண்டாதான். ஐயோ நான் வரலப்பா, அவர் விரட்டுவார், நான் வரல. அவரை பார்த்தாலே எனக்கு எரிக்கும் உடம்பு, அடிக்கலாம் மாட்டார். அவரை பார்த்தாலே உடம்பு எரியுமாவான். எங்கள் அம்மாவுடைய அப்பா, எங்கள் அப்பாவுடைய தாய் மாமா. அதே மாதிரி தான் ஆபிரகாம் பலியிட போகிறாரு. அப்பா பலி எங்கே இருக்கிறாரு? கர்த்தருடைய சன்னிதானத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. யெகோவாயே அங்கே போய் அருவா எடுத்தால் ஓங்கினாரு. வெட்ட போகிற நேரத்தில் இல்லைப்பா பலியிடறாரோ ஆடிச்சுங்கிறார். லாஸ்ட் மினிட் வரையும் வெயிட் பண்ணி அவங்க ட்ரெஸ் பண்ண ஆண்டவர். அதான் சொல்ற, அப்படிப்பட்ட கடவுள்றானா சாதாரண கடவுள் இல்லை. ஒருவேளை வாழ்க்கையின் பயத்தில் நீங்கள் கடைசி நிலைமையில் ஒன்னில்லாத நிலைமையில் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர், நான் ஆபிரகாமின் தேவன், நான் முன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். உடனே அங்கே ஆண்டவர் தொழுது கொண்டார், பலிபீடம் கட்டி. அதுதான் இந்த ராத்திரியில் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்து உனக்கு டிவியில் 10 மணி 9:45 கேட்டேன். எல்லா தேவாலயங்களும் மக்கள் கும்பிடுகிறார்கள் அதிகமாக. காரணம் இங்கே யார் இருக்கா? வானத்தை முன்வைத்த சர்வனுடைய கடவுள் அசைவாடி கொண்டிருக்கிறார். நோ ஸ்டாண்டர்ட். அவர் உட்கார வைக்கல, நிற்க வைக்கல, படுக்க வைக்கல. அவர் மூவிங்கிலே இருக்கிறார், என் பக்கத்திலே இருக்கிறார், என்னை தொட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டு பயப்படாதே சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்தின்படி வலிவீட கட்டி தொழுது கொண்ட உடனே யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க வந்து சொல்றாங்க 28ஆம் வசனத்துல, கர்த்தர் இம்மானுவேலராக என்னோடு இருக்கிறார். கடந்த நாட்களில் இம்மானுவேலின் தேவன் நம்மோடு இருப்பதற்காக இந்த கடவுள் இங்க சொல்றாரு, இந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். யோசுவாட்ட சொல்றப்போ, I will not let you, I will not forget you. நான் உன்னை விலகுவதில்லை, கைவிடுவது, உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அதை சொல்லிட்டு அடுத்து அவங்க 20 சொல்றாங்க, 29 நிற்காதுல blessing from God. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கிறார். மனுஷனால் இல்லைங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறப்ப என்ன பண்ண முடியாது, யாரும் தடை பண்ண செய்வன கட்டுகள் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. எனக்கு செய்வன கட்டிற்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கடவுள் பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ செய்வனை கட்டுகள் இல்லை. இங்க 2வது மகன் 3வது மகன் இறந்துட்டான். அவனுக்கு ஒரு கொடிய வியாதி. அந்த வியாதி வந்தது எப்பவுமே தெரியாது. வந்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி தெரியாது. 40-38 வருஷத்துக்கு முன்னால். அப்போ ரோடோரமாக இருக்க ஜன்னல்களே எலுமிச்சம்பழம், முட்டத்தோடு, முடி என்னென்னமோ போடுவாங்க. மந்திர கட்டுகள் எங்களுக்கு விரோதமாக, இவங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, இவங்களுடைய யூனிட்டி பிரியணும் அப்படின்னு சொல்லி மந்திரம் எத்தனையோ செஞ்சு போட்டாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஆனால் ஒரு மகன் தான் எங்களை விட்டு கடந்து போனானுடைய ஆணுடைய பிளஸ்ஸிங் எங்களை விட்டு என்ன போல கடந்து போகணும். அதான் சொல்ல, கர்த்தருக்கு நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லி அவங்களுக்கு உணவு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் விருது கொடுக்குறாரு. டேய், என் கிணத்தெல்லாம் மூடிங்க, என் கடவுள் என் கூட வந்துட்டாரு, அருவா எடுக்க உங்களை வெட்ட போகிறேன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? உணவு கொடுக்கும் ஆண்டவர். அந்த உணவு கொடுக்குமானது தான் நீ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறப்ப, அன்பினால் செய்கிற கிரியையே எல்லாம் வெல்லும். அன்பினால் செய்கிற கிரியை, அந்த லவ் நம்மகிட்ட எப்படிப்பட்ட ஒரு அன்பு, நம்முடைய எப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மகிட்ட இருக்கு. பிறரை நேசிக்கிற அன்பு நம்மகிட்ட இருக்கா? நம்முடைய பிறரை நேசிக்கிறப்போ அதுதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறத்தில் மன்பு கூறுகிறாரு. அந்த லவ், அந்த நேசிக்கிற அன்பு நம்மகிட்ட இருக்கிறா. அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர்.
எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம விட்டு கைவிடுறதில்லை, எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்கிற இந்த வருஷத்துல 2026ஆம் ஆண்டு முதல் மாதம் முதல் தேதி ஒரு சில நிமிடங்கள் 65-70 நிமிடங்கள் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றார் ஆண்டவர். சங்கீதம் 115:12 படி நாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். சங்கீதம் 136:23 படி 115:12 என்ன சொல்லுது சொல்லுங்க. நம்மளை நினைச்சிருக்கிறார். சமுத்திர பாண்டியனாகி என்னை ஆண்டு என்ன பண்ணிருக்கிறார். நீங்க எப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும், உங்க பேரை சொல்லி நம்ம விரும்பத்துறைக்க நினைச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு. அடுத்து சங்கீதம் 136:23 சொல்லுது, ஆளுங்க நான் ஒரு கீழ் ஜாதி, இல்லை நான் கருப்பா இருக்கேன், இல்லை நான் வெள்ளையா இருக்கேன், என் உடம்புல இருக்கிற குறைபாடுகள் இருக்கு, நான் இவ்வளோ கதை பிரச்சனைகள் இருக்கேன், என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, இன்னாலும் என் வாழ்க்கையில் முன்னேறதான் இத்தனை ஆண்டுகள் போராடி இருக்கேன், என் வாழ்க்கையே போராட்டம் தான், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஏக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறப்போ சங்கீதம் 136 வாசு ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 115 வாசு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றப்போ நிச்சயமா ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணும் ஆண்டவர், நிச்சயமா உங்களை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் தீங்கு அடைஞ்சதில்லை. தகப்பனே உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்பா, உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்பா. என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ. கடந்த மே மாதம் ஐஎம்எஸ்டைய விஷன் கூறிக்கு அழைக்கப்பட்டது. மிஷனரிகள் ஒன்றாக கூடியிருக்கிறப்ப என்னை கூப்பிட்டாங்க, ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதில் 6 வருஷம் தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக நான் இப்போ அங்கேருந்து லெஃப்ட் ஆகி 5 வருடங்கள் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 4 வருடங்களுக்கு மேலே முடிஞ்சிச்சு. அப்போ மிஷனரி கொள்கை முதல் தடவையாக கூப்பிட்டுருக்காங்க ஜெபமலையில், மாதாபுரம் குற்றாலம் ஜெபமலையில். அப்போ 2 பேர் சாட்சி சொல்லுதுன்னு சொன்னேன். அந்த ஜிஎஸ் வந்தோன்னே எல்லாத்துக்கும் இந்த சான்ஸ் போட்டார். ஸ்டேட் டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட்டு, மொழியே தெரியாத ஊருக்கு மாற்றாரு. அதில் ஒரு மனிதனை ஒரு சகோதரி எழுந்து சாட்சி சொல்கிறார். பேர் தெரியல, மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. அங்கே போய் வண்டியில் இங்கேருந்து இப்போ வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டார். அங்கே போனால் கிறிஸ்டினா ஒருத்தர் கூட வீடு கொடுக்கல. பஸ் ஸ்டாண்டில் 2 நாள் தூங்கினாராம். ஒருத்தர் மட்டும் வீடு கொடுக்குறீங்களா, ஒருத்தர் மட்டும். ஆனால் 3000 ரூபா வாடகை 8000 ரூபா சொன்னாங்களாம். 1 மாதம் தான் இருக்கணும். பிள்ளையோடு வந்திருக்கிற ரோட்டில் படுத்துருக்குற 1 மாதத்தில் வீடு தேடிட்டு போயிருக்கணும். 1 மாதத்தில் காலி பண்ணிட்டாங்க. தோற்றுறோம். ஆனால் எங்களுக்கு 2000 ரூபா தான் வாடகை கொடுப்பாங்க. ரொம்ப சொன்னால் 4000 ரூபா கொடுப்பாங்க. நிர்வாகத்திலேருந்து 8000 ரூபா கேட்டீங்க, என் சம்பளத்துக்கு தான் கொடுக்கணும், வேறு வழியே இல்லை. இன்னும் 1 மாதத்துக்குள்ள வர்றாரு. 1 மாதம் முடிஞ்ச உடனே கொட்டி சாதியை கொடுத்தார். என்னப்பா கொடுத்துட்டார், நீங்கள் 3000 ரூபா வாடகை 8000 ரூபா கேட்குறீங்க, என் சம்பளத்தில் தான் 5000 ரூபா கொடுத்துருக்குறேன், நான் சாப்பாட்டை குறைச்சி தான் கொடுத்துருக்குறேன், இருந்தாலும் ஏதாவது வாடகை நிர்வாகத்தில் தரல, அதனால் நான் காலி பண்ணிக்கிறேன். சரி, இனிமேல் என்ன பண்ணுவேன், திரும்ப பஸ் ஸ்டாண்டு தான். அப்போ அவங்க சொன்னாங்கன்னா ஒரு 2000 ரூபா குறைச்சிட்டு மீதி வாடகை கொடுப்பாங்களாம். மீதி கொடுக்குறாங்க 2000 ரூபா குறைச்சிட்டாங்களாம். 2000 ரூபா குறைச்சிட்டு வாடகை வாங்கிட்டு அவங்க வீட்டில் இருக்காரு. இவங்க ஜோம் பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க. எதிரணியர் கடந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் சத்தீஸ்கர், ஒடிசா, சில ஸ்டேட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அடித்தாங்க. கடந்த நாட்களில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கதையை பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் ரோட்டில் இருந்து கிறிஸ்துமஸ் தொப்பி வைப்பார், எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பலூன் வைக்கிறார். ஒருத்தர் காரில் வந்து இறங்குறார், ஏய் வெளிநாட்டு பொருள் ஏண்டா வைக்கிறேன்னு திட்டுற. அப்போ இது ஃபாரின் பொருள் ஏண்டா கிறிஸ்துமஸ் சாண்டா கிளாஸ் பொருள் விற்கிற, ஸ்டார் விற்கிற,
இல்லை சார் சரிக்கிட்ட கேட்டோம் வாங்கிட்டாரு. ஆமாம் ஐயா, நீங்கள் வந்த கார் எங்கே உள்ள காருனாரா? ஜெர்மன் காருனாரா? நீ போட்டிருக்க வாட்சி இருந்தாரா? ரோலக்ஸு எந்த ஊர்? ஸ்வீஸ். அப்புறம் போட்டிருக்க செருப்பு எங்களோட அமெரிக்கா. அமெரிக்காவில் தான் இந்த நிக்குன்னு ஒரு 2000 ரூபா செருப்பு, அந்த 8000 ரூபா. இதெல்லாம் வெளிநாட்டு பொருள் தானே, இதையா வச்சுருக்கப்பா? அதை மட்டும் வெளிநாட்டு பொருள் இருக்கிறாரு. இதே மாதிரி தான் அடித்தாங்க வெளிநாட்டுக்காரோட. அதுக்கு தான் அதை சொன்னேன். கொஞ்சம் பேர் தூங்க ஆரம்பிச்சிங்க, என் மனைவி டைம் ஆகிட்டு வா போ சீக்கிரம் சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு சின்ன சேஞ்சிங் வெளிநாட்டு பொருள்லாம் அடித்தாங்க. அதே மாதிரி தான் ஜோம் பண்ணவங்க வந்து அந்த தீவிரவாதிகள் அடித்தாங்க. அடித்து இழுத்து கொண்டே எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டாங்க. போட்டு அடிக்கிறாங்க. அடித்து எஃப்ஐஆர் போட கூப்பிட்றாங்க. நடு போல் விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப ரத்த கர்நாடே. அவருக்கு மனைவிக்கு 2 சின்ன பிள்ளைகள், பிலோ 6 வயசுக்கு கீழே 2 பிள்ளைங்களும். 6 வயசுக்கு மேலே சந்தோஷத்தை ஏழையில் கொண்டாந்து டோனாவில் விட்டுறணும் ரூல். ரத்த வந்து வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் அதோடையும் பார்க்கல. அந்த ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி நீ அடித்தாங்களே, அவரை போய் ரிப்போர்ட் கொடுத்தியான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் என்னை மிஷன் ஊழியத்துக்கு இருக்கிறப்போ கழுத்தில் சிலுவை போடுறாங்க. சிலுவையே மத்திய 16 அந்த தினம் சிலுவை எடுத்துக்கொண்டு போகணும். அதுதான் இன்னைக்கு வாசிக்க கேட்ட மத்திய 11:20 வருத்தப்பட்டு பாடம் சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் நான் உங்களுக்கு நான் கடவுள்கிட்ட சொல்லிக்கப்பா நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன். அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்க நம்ம தான் டீலிங். அவர் சிபிஐ அதிகாரி. அதுக்கப்புறம் தான் தெரியுமா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரா? இல்லை சார், நான் இல்லை கொடுக்குறாரா? கொடுத்தாரா? அவருடைய கண்டிஷன் அந்த ஒரு மதம் மாற்ற தடை சட்டம் இருக்கிற ஒரு மாநிலம் அது. அந்த ஆய்வாளர் யார் அடித்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த ஊருக்காரங்க மிரட்டுறாரு, ஒழுங்காக வானிலை மரியாதையாக மன்னிச்சிட்டேன், நான் அடித்தது தப்புன்னு எழுதி கொடுப்பாங்கண்ணா. எழுதி கொடுத்தாங்களா? அந்த வீட்டை காலி பண்ணணுன்னாலும் அந்த வீட்டில் இருந்தாரா? அவர் சொல்கிறாரு, 1 வருஷத்தில் 60 ஞானஸ்தானம் கிடைச்சாங்க. ஒருத்தர் கூட கிறிஸ்தவ இல்லாத ஊரில் அந்த ஒரு நாள் அடி வாங்கினதால 60 ஞானஸ்தானம் கிடைச்சுதான். அதுதான் சொல்கிறாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 110. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்முடைய தாழ்வை நினைத்தவரை துதியுங்கள். யாரை நம்ம துதிக்க போறோம், அந்த துதியோடு அந்த தகப்பனை என்னோடு கடந்து உதவிக்கிறார். என்னுடைய ஏழ்மை கைவிடப்பட்ட நிலைமையில் எனக்கு பிளெஸிங் கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து உதவிக்கிறார். வாழ்க்கையினுடைய நாம் அவரோடு தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, உங்களுடைய கிருபையை தாண்ட தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா? பார்க்கிறப்போ நிச்சயமாக அந்த ஆண்டவர் வாழ்ந்து கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் கலாத்தியர் 5:6 அன்பினால் செய்கிற கிரியையே எல்லாம் இல்லை. தகப்பனை நோக்கி பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவின் எத்தனையோ வேதனைகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தையை நான் கேட்டிருப்பதை உங்களுடைய சமர்ப்பை எனக்கு ஞாபகம் கொடுப்பா. சாப்பிட முடியாமல் நெஞ்சு எரிச்சிருப்பா. பிடிச்ச ஏற்பனது ஞாபகம் தகப்பன. இந்நேரம் நடக்க முடியாத படி ஏற முடியலப்பா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வீடு கிடைக்கிறது, காசு கம்மி, வாடகை கம்மிப்பா. ஆனால் முட்டு வலி தகப்பனை, கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு கிடைக்கல. ஏக்கத்தோடு நான் ஜெபிச்சிருக்கேன். ஜெபத்தை கேட்டுட்டீங்கப்பா. ஒரு விஷயம் கூட எனக்கு வேலை இல்லை, ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை. என்னை சுற்றி கிறிஸ்தவ மக்கள் இல்லை, பிற மதத்தில் இருக்காங்கப்பா. என்னை ஏழ்மையாக பேசுகிறாங்கப்பா. அவர்கள் மத்தியில் நீர் என்னை உயர்த்த போறீங்கப்பா. அவருக்கு நம்முடைய சாட்சியை சொல்லணும். இந்த புதிய வருஷத்தில், புதிய மாதத்தில், புதிய வாரத்தில், புதிய நாளில் இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார் சாட்சி சொல்லணும். இன்றே ஒரு அற்புதம், இன்றே ஒரு அடையாளம் தகப்பனே.
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைத்த போது 10 கிறிஸ்தவர்கள் அழைத்த பொழுது 10 பேருக்கு அந்த விடுதலை, அதே விடுதலை என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விடுதலை. இத்தனை ஆண்டுகள் கணவரோடு பிரிந்திருக்கிறேன், ஆனா இன்னைக்கு என் கணவரோடு ஒப்புரவாக்கூடிய நிலைமைய ஒரு எண்ணத்தை எனக்கு தந்திருக்கீங்க தகப்பனே. ஒரு விசை கூட பரம பிதாவே உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது அறிக்கை இடுகிற வார்த்தையின்படி தகப்பனே, நான் இந்த ஜெபத்தை சொல்லி என் சகோதரருக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், என் கணவருக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், என் உறவில் மக்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த விடுதலை, ஒரு அற்புதம் இந்த நாளில் நீங்க தரப்போறீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில, உங்களுடைய கிருபைகள் மத்தியில, உங்களுடைய இறக்கைகள் மத்தியில வரப்போற தயவுக்கா கூட அவரெல்லாம் வேலை செய்து பாடுகள் மத்தியில் இருந்தாலும் சில நிமிடங்கள் விழித்திருந்து நம்ம நோக்கி பார்க்கிறோம்ப்பா. மனமறிந்து இந்த புதிய ஆண்டில் புதுவிதமான ஆசீர்வாதங்களோடு சங்கீதம் 115:12 படி தகப்பனே, சங்கீதம் 136:23 படி தகப்பனே, நீர் எங்களை பிளஸ் பண்ண போறீங்க, எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. கர்த்தரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் சொல்லியிருக்கீங்க. ஆசீர்வதிப்பா, உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். வழிநடத்துங்க எல்லா வீட்டில் இயேசுவின் ஜெபக்கேளும் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற